நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் 1962ஆம் ஆண்டு வெளியான அற்புதமான திரைப்படம் தான் படித்தால் மட்டும் போதுமா. சிவாஜி கணேசன், கே பாலாஜி, சாவித்ரி, ராஜசுலோச்சனா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருந்தாங்க. இவர்களுடன் எம்.ஆர். ராதா, எஸ்.வி. ரங்காராவ், எஸ்.வி. சஹஸ்ரநாமம், கண்ணாம்பா, எம்.வி. ராஜம்மா, முத்துராமன், ஓ.ஏ.கே. தேவர், ஏ. கருணாநிதி, சி.கே. சரஸ்வதி, மனோரமா, ராதாபாய் மற்றும் காலம் செய்த கோமாளித்தனத்தில் அப்படின்ற பாடலில் சிறப்பு தோற்றத்தில் ஏ. வீரப்பன் போன்ற பல முன்னணி நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை ஏ. பீம்சிங் இயக்கியிருந்தார். கண்ணதாசன், மாயவநாதன் ஆகியோர் எழுதிய பாடல்களுக்கு விஸ்வநாதன், ராமமூர்த்தி ஆகியோர் இசையமைச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஒரு வெற்றி படமாக அமைந்தது. இந்த திரைப்படம் வங்காள மொழி திரைப்படமான நா அப்படின்ற படத்தின் தழுவலாகும். நா திரைப்படம் தராசங்கர் பாண்டியோபாத்யாய் எழுதிய நா அப்படின்ற வங்காள நாவலின் தழுவல் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. எனக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு? வயிறெல்லாம் துளுவுறது. 2-3 தடவை. எனக்கு 16 அடி வேண்டிய சித்தப்பா கூட இவ்வளவு பயப்படல. நானு ராபகதூர் விட்டு பொண்ணை பார்க்க நான் போகணும்னு சொன்னோன்னே என்னடா இது மட்டும் இல்லை, இங்க பாரு. ஏன்டா கை கால்லாம் உதறது? அந்த பொண்ணு பிஏ படிச்சவளாம். ஆமா, நான் 5ஆம் கிளாஸ் ஆசாமின்னு அந்த பொண்ணுக்கு புரியாம எக்கச்சக்கமா ஏதாவது கேள்வியை கேட்டு அதுக்கு நான் கன்றாவியா ஏதாவது பதில சொல்லி, ஓஹோ தம்பிய போலத்தான் அண்ணன் இருப்பான்னு நினைச்சு உன் படிப்புக்கு மதிப்பு இல்லாம போயிடுமோன்னு பயமா. அவங்க ஏன்டா உன்ன கேள்வி கேட்க இடம் கொடுக்குறேன்? அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நீ சில கேள்விகளை கேட்டு அவங்க அப்படியே மடக்கு. நான் எங்க மடக்கிறது? நான் நம்ம அடங்கி போய் உட்கார்ந்துருக்கேன். எனக்கு என்ன கேள்வி தெரியும்? புலி தெரியும், காடு தெரியும், துப்பாக்கி தெரியும். அப்படியே 4 கேள்வியை கேட்கறேன்னு வச்சுக்க, பதிலுக்கு அவ படார்னு 4 இங்கிலீஷ தூக்கி போட்டு அடிச்சான்னா நான் என்ன செய்வேன்? இதுக்காடா இப்படி பயப்படுற? இங்கிலீஷ் ரொம்ப சாதாரண பாரு. அப்படியே அவன் இங்கிலீஷ்ல உங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னாக்கா பதிலுக்கு நீ oh god oh I see அவ்வளவுதான் இங்கிலீஷ். அவ்வளவுதான் இங்கிலீஷா? இந்த 4 வார்த்தையை கத்துக்கிட்டானா நீ இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி படிச்ச? எங்க நான் சொன்ன திருப்பி சொல்ல பாருங்க. என்ன இங்கிலீஷ் எங்க வந்து தொலைது நமக்கு? இல்லடா தேங்க்ஸ். தேங்க்ஸ் இல்லடா, தேங்க்ஸ். ஓ காட், ஓ காட், ஓ காட். why இது கரெக்ட். இன்னொன்னு என்ன சொன்னீங்க? ஐ சி. ஐசா அதடா ஐ சி. ஐ சி அவ்வளவுதான்டா. இதுக்கு போய் என்ன பயந்துகிட்டே இருந்தே அடிச்சு விட்டு பாரு. இதோட இன்னும் சில கேள்விகளை மனதுக்கு குறிச்சு கொடுக்குறேன். அந்த பொண்ணு இந்த கேள்விகளை கேட்டு அப்படியே தர. நீ எனக்கு கேள்வி குறிச்சு கொடுக்குறியா? உனக்கு பார்க்க போற பொண்ணுக்கு தூது அனுப்புறியா? எழுது. நல்ல கேள்வியா 4 எழுது. தமிழ்ல. தமிழ் தெரியுமா? இல்ல இங்கிலீஷ் அண்ணனாச்சேன்னு பார்த்தேன். என்னமோ எல்லாரும் சேர்ந்து நம்மள பொலி போடுறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டீங்க. நான் பீட் ஆகி தான் வரப்போறேன். எழுது. இந்த படத்துல பாலாஜி, சிவாஜி கணேசன் ஆகியோர் அண்ணன் தம்பிகளாக நடிச்சிருந்தாங்க. தம்பி படிக்காதவன், அண்ணன் படித்தவன். 2 பேருக்கும் திருமணம் செய்யும் நோக்கத்துடன் தம்பிக்கு பெண் பார்க்க அண்ணனும், அண்ணனுக்கு பெண் பார்க்க தம்பியும் செல்வார்கள். பெண் பார்க்க போன இடத்துல தம்பிக்காக பார்த்த பெண் அண்ணனின் மனதை கவர்ந்து விடுகிறாள். அவளை அடைய திட்டம் போட்டு ஒரு மொட்டை கடிதம் வழியே அதில் வெற்றியும் பெற்று விடுகிறான் அண்ணன். 2 பேருக்கும் திருமணமும் நடக்கிறது. ஆனா இதுக்கப்புறம் தம்பியுடைய வாழ்க்கையில புயல் வீசுகிறது. படிக்காதவனை அவனுடைய மனைவியே விரும்புவதில்லை. இதெல்லாம் பார்த்து பயந்துட்டியா? எல்லாம் நான் சுட்டதுதான். முதல்ல உங்க முகத்தை பார்க்கறதுக்கு பதிலா இந்த புலியோட முகத்தை பார்த்துட்டு பரவாயில்ல. இல்ல இத போல கொடிய மிருகங்களுடைய தோற்றத்தை பார்த்து பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மனசுல பயங்கிறதே இல்லாம போயிடும். இதெல்லாம் இங்க ஏன் இருக்கு? எனக்கு பிடிக்கவே இல்லை. சர்தாம்போ, வீட்டுக்கு அழகு பொம்மையும் பூத்தொட்டியும் மட்டுமில்ல, புலித்தலையும் மான்கொம்பும் கூட அதிக அழக கொடுக்குங்கிறது அடியனுடைய தாழ்மையான கருத்து. என்ன பாக்குறேன்?
பழம் பாலெல்லாம் சாப்பிடு. அப்புறம் உங்க வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல நான் பார்க்க ஆசைப்பட்ட இடம் எது தெரியுமா? எது? இரும்பு பட்டி வச்சிருக்கிற அறையா? இப்ப இந்த வைர நகையெல்லாம் வச்சிருக்காங்களா அந்த பீரவை? அதுவும் இல்ல. அதுவும் இல்லைன்னா அப்புறம் நம்ம வீட்டுல என்ன இருக்குது? சமய கட்டு தான் இருக்கு. நோ நோ, லைப்ரரி ரூம். லைப்ரரி ரூம். லைப்ரரி புத்தகம்லாம் வச்சுப்பாங்களே. ஆமா. அது இங்கே அண்ணன் அந்த புறத்துல இருக்குது. ஏன் உங்களுக்கு தனியா லைப்ரரி கிடையாதா? அப்போ உங்க அண்ணன் கிட்ட இருந்து தான் அவ்வளவு புத்தகத்தையும் வாங்கி படிச்சீங்களா? நான் ஏன் வாங்கி படிக்கிறேன்? அண்ணன் புத்தகத்தை அண்ணன் தான் படிக்க. சொல்லுங்க, நீங்க லைப்ரரி வச்சிருக்கீங்கல்ல? என்னடா இது வாம்பு? அதெல்லாம் படிக்க தெரிஞ்சவங்களுக்கு இல்ல. அதோ அதுதான் என்னோட லைப்ரரி. வேட்டையில ராஜா தான், ஆனா படிப்புல தான் கோட்டை. ஆமா, எங்க அண்ணன் தான் எம்ஏ படிச்சிருக்கு. நான் 5ஆம் கிளாஸோட நிறுத்திக்கிட்டேன். நான் என்ன செய்வேன்? பள்ளிக்கூடத்துக்கு தினம் போறதும் வர்றதுமா தான் இருந்தேன். படிப்பு நம்ம கூட ஒத்துழைக்கல. ஆனா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு அறிவு தேவையோ அதை விட கொஞ்சம் அதிகமாவே இங்க இருக்கு. அப்படின்னு நீங்க பெண் பார்க்க வந்தப்போ என்ன கேட்ட கேள்வி எல்லாம் அது நானா கேட்டேன்னு நினைச்சியா? எனக்கு மஞ்சள்ல இருந்து அரப்பு வரைக்கும் எழுதுற மளிகை சாப்பிட்டாதான் தெரியும். அந்த சாப்பிட்டாவை எழுதி கொடுத்தது எங்க அண்ணன். போதும், என்ன ஏமாத்தி மோசம் பண்ணிட்டீங்க. நானா உன்னை மோசம் பண்ணிட்டதா சொல்றேன்? வேற யாரு? படித்தவர் போல நடித்து என்ன மயக்கிறது யாரு? கவர்ச்சியான இலக்கிய மாளிகையில் அதன் தலைவனோடு கைகோர்த்து காவிய வாழ்க்கை நடத்தணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்த என்ன கல்வி வெளிச்சம் இல்லாத இருட்டறைக்கு கொண்டு வந்தது யாரு? நீங்களேதான். மீனா, மீனா கோமேதகத்தோட சேர கூழாங்கலுக்கு என்ன அருகது? என்ன கல்யாணம் செய்துக்க உங்களுக்கு என்ன யோகிதை? நானா உன்னை பலவந்தமா கல்யாணம் செய்துக்கலையே. எங்க அண்ணனுக்கு உன்னை பெண் பார்க்கறதுக்கு தான் வந்தேன். ஆனா உங்க அப்பா தான் உன்னை எனக்கே கல்யாணம் செய்து கொடுப்பேன்னு லெட்டர் போட்டார். நீங்க படிக்காதவருன்னு முன்னாலே சொல்லியிருந்தா எங்க அப்பா அப்படி எழுதுவாரா? ஏன் மறைச்சீங்க? மறைக்கலையே, நான் படிக்காதவன்னு தான் ஜாடையா சொன்னேன். ஆனா நீ உங்க அப்பா வந்து அதை ஏதோ தமாஷா எடுத்துக்கிட்டீங்க. ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கு. படிக்காதவருங்கிறத பல விதத்துல நிரூபிக்கிறீங்க. நான் படிக்காதவங்கிறது உண்மைதான். ஆனா நீ என் மேல ஏதேதோ பழி சுமத்துறப்பா, அதெல்லாம் பொய் மீனா, சுத்த பொய். போதும், என் வாழ்க்கை அநியாயமா பாழா போச்சு. ராகுபவன் ரங்கத்துறை பெற்று வளர்த்து பிஏ வரைக்கும் படிக்க வச்ச அந்த மீனா செத்துட்டா. மீனா, தயவு செய்து நீங்க இங்க இருந்து போயிடுங்க. மீனா, இப்ப நீங்க போறீங்க இல்ல நான் போகட்டுமா? படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்துல இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் தான் அண்ணன் காட்டிய வழியம்மா அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை TM சௌந்தரராஜன் அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாரு. பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு. அண்ணன் காட்டிய வழியம்மா, இது அன்பால் விளைந்த பழியம்மா, கண்ணை இமையே கெடுத்ததம்மா, என் கையே என்னை அடித்ததம்மா, அண்ணன் காட்டிய வழியம்மா. தொட்டால் சுடுவது நெருப்பாகும், தொடாமல் சுடுவது சிரிப்பாகும். தொட்டால் சுடுவது நெருப்பாகும், தொடாமல் சுடுவது சிரிப்பாகும். தெரிந்தே கெடுப்பது பகையாகும், தெரியாமல் கெடுப்பது உறவாகும். அண்ணன் காட்டிய வழியம்மா, இது அன்பால் விளைந்த பழியம்மா, கண்ணை இமையே கெடுத்ததம்மா,
என் கையே என்னை அடித்ததம்மா அண்ணன் காட்டிய வழியம்மா அடைக்கலமென்றே நினைத்திருந்தேன் அடைத்தவனே நெஞ்சை எரித்து விட்டான் கொடுத்தருள்வாய் என்று வேண்டி நின்றேன் கும்பிட்ட கைகளை முறித்து விட்டான் அண்ணன் காட்டிய வழியம்மா அவனை நினைத்தே நான் இருந்தேன் அவன் தன்னை நினைத்தே வாழ்ந்திருந்தான் அவனை நினைத்தே நான் இருந்தேன் அவன் தன்னை நினைத்தே வாழ்ந்திருந்தான் இன்னும் அவனை மறக்கவில்லை அவன் இத்தனை செய்தும் நான் வெறுக்கவில்லை காட்டிய வழியம்மா இது அன்பால் விளைந்த பழியம்மா கண்ணை இமையே கெடுத்ததம்மா என் கையே என்னை அடித்ததம்மா அண்ணன் காட்டிய வழியம்மா. ராஜு, கோபால் 2 பேருமே ஒன்றுவிட்ட சகோதரர்கள். ஆனால் ஒருவர் மீது ஒருவர் பாசத்தை பொழிபவர்கள். ராஜு படித்த பட்டதாரி, கோபாலோ படிக்காதவன். திருமணத்துக்காக கோபாலுக்கு பார்த்திருக்கும் படிக்காத பெண் சீதாவை ராஜுவும் அவனுக்காக பார்த்திருக்கும் படித்த பெண்ணான மீனாவை கோபாலும் பார்க்க போறாங்க. சீதாவின் குடும்ப பாங்கை பார்க்கும் ராஜு அவளையே மணக்க விரும்புறாரு. தன் எண்ணத்தை நிறைவேற்ற விபரீத காரியம் ஒன்றில் ஈடுபடுறாரு. தன்னை பற்றியே மோசமாக ஒரு மொட்டை கடிதத்தை எழுதி மீனாவின் தந்தைக்கு அனுப்புறாரு. அதை பார்த்து நம்பிவிடும் மீனாவின் தந்தை மீனாவை பெண் பார்க்க வந்த கோபாலுக்கே அவளை மனம் முடித்து வைக்க முடிவு பண்றாரு. கோபால் படித்தவன் அப்படின்னு எண்ணும் மீனாவும் அதற்கு சம்மதிக்கிறாங்க. அமைதியே உருவான சீதா ராஜுவை மணக்க உடன்படுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கோபால் மீனா உறவுல கல்வி தகமை காரணமாக விரிசல் ஏற்படுகிறது. எல்லாவற்றிற்கும் காரணம் படிக்காத கோபால் தான் அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க. கோபாலோ வேதனையில துடிக்கிறாரு. கடிதத்தை எழுதியவன் தன் பாசத்திற்குரிய அண்ணன் அப்படின்னு அறிய வரும்போது குமுறுகிறார். இப்படி அமைந்த படத்தின் கதை வங்காள நாவல் ஒன்றை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டது. அதற்கான வசனங்களை ஆரூர் தாஸ் எழுதியிருந்தாரு. பல இடங்கள்ல அவருடைய திறமை வெளிப்பட்டது. அந்த வசனங்களை அருமையாக பேசி சிவாஜி அவர்கள், கண்ணாம்பா அவர்கள், சஹஸ்ரநாமம், சாவித்ரி அப்படின்னு பல இடங்கள்ல ஸ்கோர் பண்ணாங்க. இவர்களுடன் பாலாஜியும் இணைந்திருந்தாரு. இந்த லெட்டரை பார்த்த பிறகுதான் ராஜு வேண்டாம்னு கோபாலைய மாப்பிள்ளையாக்கிக்க ராவ் பகதூர் தீர்மானம் பண்ணிருக்கார். இவ்வளவையும் செய்துட்டு ராஜு கல்யாண விஷயத்துல அக்கறை உள்ள மாதிரி நடிச்சு எல்லாரும் ஏமாத்திட்டான அயோக்கிய பெயர். அப்படி சொல்லாதீங்க. என் வயித்துல பிறந்தது ஒரே ஒரு பிள்ளை. அவன் படிக்காதவன் சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். ஆனா அயோக்கியன்னு யார் சொன்னாலும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். எந்த ராஜுவை தன் கூட பிறந்த அண்ணன் போல பாவிச்சு அவன் மேல உயிரையே வச்சிருக்கானே, அந்த ராஜுவை பத்தியா இப்படி எழுதுவான்? கையில கடுதாசி இருக்கு, இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும் உனக்கு? சொல்லுயா. இது பெரிய இடத்தையும் மேட்டர், இதுல இன்டர்வியூ நான் பண்ண கூடாது. என் எலும்பை எண்ணிடுவீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் வீட்டுல போய் தூங்குறேன். மங்களம், மங்களம். கோபால் வரேங்க. பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் மீனா அனுப்புறதா ராவ் சொன்னாரா? என்னடா முடிக்கிற? ஆமா,
இந்த லெட்டர் நீதான் எழுதின. என்னடா பாக்குறேன்? இந்த லெட்டர் யார் எழுதுனது? உண்மையை சொல்லு. இந்த கடிதாசி எழுதுறது நீதானே? பாருடா, நல்லா பாருடா. ராஜுவை பத்தி இந்த மொட்டை கடிதாசி எழுதுறது நீதானடா? நீதானடா எழுதுன? ஒண்ணுமே புரியலையே. அண்ணனை பத்தி நான் எழுதுறதாவது ஒன்ன தவிர வேற எவனுக்கு நான் இந்த தைரியம் வரும்? உண்மையை சொல்லு. அண்ணன் மேல ஆணையா சொல்றதா எழுதுறா இல்லையா? அவன் மேல ஆணை இருக்கு. நீ யாரா? நான் கட்டிக்க வேண்டிய பெண்ணை உனக்காக விட்டு கொடுத்த தியாகிடாம. அதனால அவனுக்கு நல்ல மனைவி வாச்சு. துரோக புத்தி உள்ளவன். அதனாலதான் உனக்கு இப்படி ஒரு மனைவி வாச்சு. உன் வாழ்க்கை பாலவரமா. அப்பா என்ன ஒண்ணு சொல்லாதீங்க. கையாளி அதை கொண்டுடுங்க. உன்னை நீயே கொண்டுட்டு தான் அப்புறம் நான் என்னடா உன்னை கொள்றது? துரோகி. குடும்பத்துக்கு கலங்கத்தை உண்டாக்கி மோத்த பார்க்க எனக்கு பக்கமா இருக்கிற. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.